ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து இந்த சுரக்காவை வச்சு ஒரு வடை செய்ய போகிறோம். இந்த சுரக்கா வடைக்கு வந்து நமக்கு மாவு எதுவும் அரைக்கவே தேவையில்ல. சுரக்காவை துருவிட்டு அது கூட பச்சரிசி மாவை சேர்த்து சூப்பரான ஒரு வடை செஞ்சிடலாம். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் சாப்பிட்றதுக்கு எல்லாருமே கட்டாயமாக ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி துருவி எடுத்துட்டோம். நான் காமிச்சது வந்து பெரிய சைஸ் சுரக்கா. அதனால என்னன்னா திருவும் போது இதில் வந்து தண்ணி வந்து உங்களுக்கு வந்துடும். அந்த தண்ணியை வந்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. இந்த தண்ணியை வச்சு போட்டிங்கன்னா நிறைய மாவு போடுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப கொஞ்சம் கொதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த தண்ணியை வந்து இருத்துட்டு இந்த மாதிரி துருவின சுரக்காவை எடுத்துக்கணும். இந்த துருவின சுரக்கா கூட உப்பு, அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். இந்த பச்சரிசி மாவு வந்து நமக்கு வந்து அந்த மாய்ஸ்சர் கிடைக்கிற வரையும் அந்த வடதியோட பதம் வர்ற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பசைஞ்சுக்கணும். இது கூட நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் பெருஞ்சீரகமும் அடிச்சு வச்சிருக்கேன் மிக்சியில, அதையும் போட்டுற போறோம். இப்போ இதில் உப்பு, பெருஞ்சீரகம், அந்த சில்லி ஃப்ளேக்ஸு, அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா பிசையணும். இதில் வந்து நிறையவும் மாவு போட வேணாம். அதை வந்து ஒரு வடை பதத்துக்கு வர்ற அளவுக்கு இருந்தாவே போதும். அப்பதான் சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும். இப்போ இப்படி பிடிச்சிங்கன்னா வடை மாதிரி வர்ற மாதிரி இருக்கணும். இதில் வந்து ஆனியன் அப்புறமே கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனையும் போட்டுக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா அது வடை மாதிரி வர்ற மாதிரி இருக்கணும். வடை தட்டுற பத்துக்கு மெல்லிசா தட்டி போடணும். வந்து ஆனியன் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை இந்த மாவு கூட போட்டுட்டு நல்லா பசைஞ்சிட்டு வடை சுட்டா நம்மளோட சுரக்கா வடை ரெடி. நல்லா எண்ணெய் வந்து இப்போ காஞ்சிருச்சு. சின்ன சின்னதாக நல்லா மெல்லிசாக கட்டி நம்ம வந்து வடையை போட்டு எடுக்க வேண்டியதான். மெல்லிசாக தட்டினீங்கன்னா தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். கொஞ்சம் நீங்கள் திக்காக தட்டினீங்கன்னா அதில் வந்து என்னவாகும் அப்படின்னா உள்ளார மாவு அப்படி கொஞ்சம் அந்த சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது மெல்லிசாக தட்டினீங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். திரும்ப திரும்ப இதே செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. சுரக்கா சாப்பிடாத பசங்க கூட சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க வடை. என்னோட சூடான சுரக்கா வடை வந்து இப்போ ரெடி. மாவே அரைக்காமல் கட்டாயமாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.